நான் ஒரு மாய சக்தியால் ஈர்க்கப்பட்டேன். இதுவரை வாழ்நாளில் நுகராத அற்புதமான வாசனையை நான் நுகர்ந்தேன். என் உடலில் இருந்த ஒவ்வொரு அணுவும் அந்த மாய சக்தியின் பால் ஈர்க்கப்பட்டது. இதே போல அவளுக்கும் தோன்றியிருக்குமா? அப்படி தோன்றியிருந்தால் அவள் ஏன் வரவில்லை? என்னை தேடி அவள் வந்திருக்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது அவனுடைய குழப்பங்கள் அதிகமாயின. சமீப காலமாகவே அவனுடைய ஓநாய் அவனுடைய பேச்சை சுத்தமாக மதிப்பதில்லை. மிகவும் மூர்க்கத்தனமாக நடந்து கொள்கிறது. அதே போலத்தான் இந்த விஷயத்திலும் நடக்கிறதா? லூனாவை கண்டுபிடிக்க முடியாத விரக்தியில் லூனா இருப்பதாக அது கற்பனை செய்து கொள்கிறதா? நிலவு மங்கையே, இது என்ன சோதனை? ஓநாய் கூட்டத்தினர் நிலவு மங்கையைத்தான் கடவுளாக வணங்கி வந்தனர். அவனுக்கும் நிலவு மங்கையிடத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. கார் ஜன்னலின் வழியாக வானத்தை பார்த்த பொழுது கரிய வானத்தின் நடுவே சிம்ம சொப்பனமாக அமர்ந்திருந்தாள் நிலவு மங்கை. அவன் ஒரு நொடி ஆழமாக பிரார்த்தனை செய்தான். அவனுடைய கட்டுக்கடங்காத வெறியை அவ்வப்பொழுது அடக்கி வைப்பதே இது போன்ற சிறிய பிரார்த்தனைகள்தான். கண்களை மூடி அமர்ந்து கொண்டான் மார்க். தனக்குள் இருக்கும் ஓநாயின் மீது அவனுடைய கவனத்தை செலுத்தினான். 25 நிமிட பயணத்திற்கு பின்பு அவன் ஒரு புதிய இடத்திற்கு வந்திருந்தான். காரிலிருந்து இறங்கினான். அவனுடைய உடலும் உள்ளமும் ஒரே நேரத்தில் கனத்தது. சத்தமில்லாமல் தன்னுடைய மூச்சுக்காற்றை ஓநாயாய் வெளியேற்றி திரும்பவும் உள்ளே இழுத்து கொண்டான். அவன் இப்பொழுது ஒரு துரோகத்தை சந்திக்க வேண்டும். இரத்தத்தை உறைய வைக்கும் துரோகத்தை எல்லாம் அவன் இந்த நீண்ட ஓநாய் கூட்டத்தின் தலைவனான அனுபவத்தில் அவன் பார்த்திருக்கிறான். துரோகம் புதிதல்ல, ஆனால் துரோகிகள் புதிது. துரோகங்களை தொடர்ந்து களையெடுத்து கொண்டே இருக்க வேண்டியது ஒரு தலைவனுடைய வேலை. எதிரிகளை சந்திப்பதற்கு சிறிதளவும் வருத்தப்படாத மார்க் துரோகியை சந்திப்பதற்கு வெகுவாக வருந்தினான். தன் சொடக்கு போடும் கட்டளையால் துரோகியை அவன் சிரசேதம் செய்ய முடியும். ஆனால் ஒரு தலைவனாக அவன் துரோகியை சந்திக்க வேண்டும். துரோகத்தின் அடிவேரை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த விஷவேரை அறுக்க வேண்டும், அல்லது வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். ஓநாய் கூட்டத்தில் காலம் காலமாக மாற்றவே முடியாத 3 அடிப்படைகள் இருக்கிறது. முதலாவது தந்திரம், இரண்டாவது துரோகம், மூன்றாவது பகை. இந்த 3 விஷயங்களின் கலவையாகவே ஓநாய் உலகம் திகழ்கிறது. ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதும் கவனமாகவே வைக்கும் மார்க்கின் கால்கள் இன்று மிகவும் கனத்து போயிருந்தது. சமதளத்தில் நடப்பது கூட ஏதோ ஒரு மலையேற்றத்தில் நடப்பதைப் போலவே இருந்தது. மது அருந்தியதைப் போல ஒரு சோகை உடம்பில் படர்ந்தது. அத்தனைக்கும் காரணம் துரோகம். தவறான இடத்தில் வைக்கும் நம்பிக்கையே துரோகமாக உருவெடுக்கிறது. அதனால்தான் துரோகம் வலிக்கிறது. நம்பிக்கையின் மோசமான உருமாற்றமே துரோகம். பலவிதமான சிந்தனைகளிலும் உழன்று தவித்த மார்க் தன்னுடைய நடையை வேகப்படுத்தி இருந்தான். டொக் டொக் என்ற அவனுடைய காலடி சத்தம் காதின் செவிப்பறைகளில் வந்து மோதியது. ஒரு ஆல்பா உருமாறி அப்படி நடக்கக்கூடாது. ஓநாய் உலகத்தின் முதல் விதி, பாத சோடுகளை பதிக்கும் வண்ணம் நடக்காதே. இரண்டாவது விதி, சத்தமெழாமல் நட. விதிகள் அவனுடைய மனதில் உரைத்ததும் துரிதகதியிலும் சத்தம் எழுப்பாமலும் நடந்தான். அவனுடைய பார்வை தரையிலேயே பதிந்திருந்தது. பாதச்சுவடுகளை பதிக்காமல் நட என்று சொன்னவர்கள் எதற்காக இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டிவிட்டு போனார்கள்? இந்த மாபெரும் பழைய கோட்டையும் ஒரு சுவடுதானே. ஏதோ ஒரு மாபெரும் வாழ்க்கையின் எஞ்சிப்போன தோற்றங்கள் தானே இவை. மாபெரும் வாழ்க்கை என்ற வார்த்தை அவன் மனதில் உதித்த போது அவன் கண்கள் அந்த மாபெரும் கோட்டையில் பதிந்தது. அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம் உலகில் இருக்கிறது என்றால் அது இந்த மாபெரும் கோட்டைதான். ஓநாய் ராஜாங்கம் நடந்த இடம் இப்பொழுது 5% சிதைந்து விட்டது. கருங்கல்லால் செய்யப்பட்ட இந்த மாபெரும் கோட்டையை புனரமைக்க வேண்டும் என்பது அவனுடைய ஆசை. ஓநாய் கூட்டத்தின் தலைவனாக இது அவனுக்கு மாபெரும் கடமை. ஆனால் ஒரே வீச்சில் இந்த செயலில் இறங்க முடியாமல் இருக்கிறான். இந்த இடம் இடிந்து கொண்டிருப்பதால் தான் யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். புனரமைத்து விட்டால் அனைவருடைய பார்வையும் இந்த கோட்டையின் மீதே படியும். என்றாவது ஒரு நாள் தங்களுடைய தலைவன் இந்த கோட்டையை புனரமைப்பான் என்பது ஓநாய் கூட்டத்து மக்களின் அவா. அந்த துரோகி எங்க இருக்கான்? துரோகத்தை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதை உணர்ந்த அவன் குரலில் ஒரு அதிகாரத்துடன் பேசினான். அவனை பாதாள சிறையில வச்சிருக்க ஆல்பா. இப்படி சொன்ன ஓநாய் கூட்டத்தின் அடிமை ஒருவன் வழக்கரத்தை எடுத்து இதயத்தின் மீது வைத்தான். மரியாதை நிமித்தமாக செய்த செயலே அது. பாதாள சிறையை நோக்கி பறக்கும் வேகத்தில் நகர்ந்தான் மார்க். பாதாள சிறையின்
கடுமையான கருங்கல் சுவர்களின் கொடூரத்தை காட்டுவதற்கு தேவையான வெளிச்சம் மட்டுமே உள்ளே இருந்தது. ஆல்பா வருகிறான் என்றதும் கூட்டத்தில் இருப்பவர்கள் உடல் எல்லாம் பயங்கரமாக சிலிர்த்து கொண்டது. அதுதான் ஒரு தலைவன் வரும் அடையாளம். இரும்பு சங்கிலியை பயன்படுத்தி துரோகியை பிணைத்து சிறை வைத்திருந்தார்கள். நேருக்கு நேராக துரோகியின் முன்பு போய் நின்றான் மார்க். அவன் பிணைக்கப்பட்டிருந்த சங்கிலியை பார்த்து லேசாக நகைத்தான். இவனை கட்டி வச்சு சங்கிலியை கேவலப்படுத்திட்டீங்க. அவனுடைய சங்கிலிகளை கலற்றி விடுங்கள் என்ற கட்டளையை உணர்ந்து கொண்டவர்கள் வேகமாக அவனை விடுவித்தார்கள். விடுவித்த வினாடி துரோகி நிமிர்ந்து மார்க்கின் கண்களை பார்த்தான். ஆனால் அவன் பார்த்தது மார்க்கின் கண்களை அல்ல, இரையை உண்ண காத்திருக்கும் மிருகத்தின் கண்கள் அவை. மார்க் துரோகியின் வாயிலிருந்து தன் பெயர் வருவதை கேட்டதும் ஆல்பா சினம் கொண்டான். அந்த சினமே துரோகியை சோர்வடைய செய்தது. தலையை குனிந்தபடியே இந்த வார்த்தைகளை உதிர்த்தான் அவன். நான் மன்னிப்பு கேட்பேன்னு நினைக்காத. மன்னிப்பு கேட்டு உனக்கு கீழே வாழ்றதை விட இறந்து போறது மேல். இதழ்களை வளைத்த மார்க் இதை கேட்டு மெல்லமாக நகைத்தான். துரோகிகளுக்கு வீரம் இருக்கிறதா என்று ஏளனப்படுத்துவது போல் இருந்தது அவனுடைய சிரிப்பு. நீ உறுதியா இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. நீ இவ்வளவு உறுதியா இருக்கிறதுனால யார் உன்னை அனுப்புனாங்கன்னு சொல்ல மாட்ட, சரியா? நிமிர்ந்து பார்த்தான் துரோகி. திரும்பவும் மார்க்கின் மாயசக்தி அவனை அழுத்தியது. பல்லை கடித்து கொண்டு அவன் அதை எதிர்த்தான். உயிரே போனாலும் யார் என்ன அனுப்புனாங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் உன்னை கொல்றதுக்கு முன்னாடி உனக்குள்ள இருக்கிற ஓனாயை கொன்றுவேன். அப்ப நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். வேணாம் மார்க், வேணாம்னு சொல்ற நிலைமையில நீ இல்ல. கண்களை மூடினான் மார்க். தன்னுள் இருக்கும் ஓனாய் ஜீவனின் மீது கவனத்தை செலுத்தினான். ஆக்ரோஷமாக இருந்தது ஓனாய். யார் கிடைத்தாலும் குதறி விடுவேன் என்பதாய் மனத்தரையில் கால்களால் பிராண்டியது. எதிரில் இருக்கும் துரோகியின் ஓனாயை பார்த்தான் மார்க். மார்க்கின் கவனத்தை கலைக்கும் விதமாக கத்திக்கொண்டே இருந்தான் துரோகி. அதை மீறியும் ஆல்பா கவனமானான். எதிரியின் ஓனாய் பயத்தில் இருந்தது. ஆக்ரோஷத்துடன் இருந்த ஆல்பாவின் ஓனாய் அந்த ஓனாயை நோக்கி பாய்ந்தது. ஒரே அடியில் அந்த ஓனாய் தரையில் விழுந்தது. ரத்தம் வர தரையில் படுத்து கிடக்கும் ஓனாயை பார்த்தது ஆல்பாவின் ஓனாய். இப்பொழுது கண்களை திறந்தான் மார்க். எப்படி இருந்தது? துரோகியின் மூக்கிலிருந்து ரத்தம் வடிந்தது. மார்க் எதிரியின் ஓனாயை கொல்லவில்லை. அதே சமயம் பலமான ஒரே அடியில் அதை வீழ்த்தியிருந்தான். பேசுவதற்கு தெம்பில்லாமல் துடித்தான் துரோகி. உன்னோட ஓனாய நான் கொல்லட்டுமா? உண்மை வேணும். உருமாறி உயிரோடு இருக்கும்போது அவனுடைய ஓனாய் இறக்கக்கூடாது. இது உருமாறிகளின் இயற்கை தத்துவத்தில் ஒன்று. அது நடந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தான் துரோகி. ஒரு ஆல்பா உருமாறியால் மட்டுமே இன்னொரு உருமாறியின் மனதிற்குள் புகுந்து அங்கே இருக்கும் ஓனாய் ஜீவனை கொல்ல முடியும். இதற்கு பயிற்சியும் நிலவு மங்கையின் ஆசியும் வேண்டும். இரண்டையும் ஒரு சேர பெற்றவன்தான் மார்க். உண்மை வெளியே வரட்டும் என்று இப்பொழுது மார்க் காத்து கொண்டிருந்தான். ஆல்பா, அவன் மயங்கிட்டான். தண்ணி ஊத்தி எழுப்பட்டுமா? வேண்டாம். இப்படி ஒரு பதிலை தங்கள் தலைவனிடத்திலிருந்து கூட்டத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆல்பா, நான் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? மிகவும் பணிவாகவே கேட்டான் அங்கிருந்தவன். இவனுக்குள்ள இருக்கிற ஓனாய் என்னால பலமா பாதிக்கப்பட்டிருக்கு. அவனை நினைச்சா கூட இப்ப அவனால பேச முடியாது. இப்ப என்ன பண்றது ஆல்பா? கட்டளையை எதிர்பார்ப்பவன் போல முகத்தை வைத்திருந்தான் கேள்வி கேட்டவன். இவனை நம்ம சேஃப் ஹவுஸ்ல அடைச்சு வைங்க. இவனோட போன் கிடைச்சதா? ஆல்பா, இவன் தினமும் ஒரு போன் யூஸ் பண்றான். துரோகியை பார்த்தான் மார்க். இப்பொழுது அவனுடைய கண்களில் கூட ரத்தம் துளிர்த்தது. பலமாகத்தான் மார்க் அவனுடைய ஓனாயை தாக்கினான். ஆனால் இறந்துவிடும் அளவு தாக்கவில்லை. அவனுடைய ஓனாயை துன்புறுத்தினால் அவன் பேசுவான் என்று மார்க் நினைத்தான். ஆனால் ஒரு ஆல்பா ஓனாயின் பலம் அதற்கே தெரியாது என்ற பல மொழி உண்டு. ஒரே அடிக்கே இந்த நிலைமையா என்று ஒரு கணம் வருத்தப்பட்டது மார்க்கின் மனம். துரோகியின் பால் வருத்தப்படவில்லை. அவனிடத்திலிருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லையே, அந்த வருத்தம்தான். ஆனால் மாட்டிய துரோகியிடமிருந்து உண்மையை வாங்க முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் ஆல்பாவின் மனதில் தகித்து கொண்டிருந்தது.